ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து நான் செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மைக் மாட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. நான் எடுத்த வீடியோவில் சுத்தமாக சவுண்டே இல்லை. நான் திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தேன்னா ஃபுல்லாக 20 மினிட்ஸ் மூச்சு தணர வீடியோ எடுத்தா கடைசி பார்த்தா சுத்தமாக சவுண்ட் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து முதல்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புறா இருக்கிற ஒரு கிராஸ் தான். ஸோ வந்து இது பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்படி பாருங்கள், இது நல்லா இதோட விசிபிளாக நல்லா இதோட வியூ தெரியும். ஸோ இது செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுவுமே சேம் இதில் நாங்கள் கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் தான், உட்டு தான் இது. ஸோ இது வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து இது என்ன பிளான் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரில் கிச்சன் இருக்குது, இங்கே சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு குட் வைப்ஸ்னு ஒரு டெக்கோர் இருக்குது. ஸோ அந்த டோரில் வந்துட்டு இதை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு இன்னும் இதை வந்து டோரில் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஆனால் இங்கே மேலே ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, இதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். ஸோ இவங்க வந்து இப்போ அங்கே போகிறாங்க. ஸோ வந்து இந்த க்யூட்டான ஒரு வால் டெக்கோர் பீஸ் தான் வாங்கியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து பெஸ்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 rupees. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கும் இது வாங்கினா இதை வந்து ஹேங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி டபுள் டேப் கொடுத்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து பீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு டெக்கோர் பீஸ் தான், ஷோகேஸ் பீஸ். இது இந்த பேக்கிங் பாருங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலி இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் இருந்தது. நான் ஆல்ரெடி ரீல்ஸ் எடுத்தேன்னா அதனால் வந்து எல்லா பேக்கிங்கையும் எல்லா ப்ராடக்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ராடக்ட், பாரிஸ். ஸோ பாரிஸ் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாரிஸ் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து பாரிஸையும் போய் விசிட் பண்ணுவோன்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கையில் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு இதை வாங்கியிருக்கேன். ஒரு நாள் ரியலாக பாரிஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இந்த பாரிஸ் பக்கத்துலேயே அந்த பாரிஸ் ஃபோட்டோவையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பாரிஸ்னு எழுதியிருக்கு. இது வந்து மெட்டல் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. மினி பாரிஸ் டெக்கோர் தான் இது. ஸோ இது வந்து அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு டெக்கோர் பீஸ் தான். இது வந்து செம்ம வெயிட்டான மெட்டலில் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. இது செம்ம குவாலிட்டியாக இருக்குது. மீஷோக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க? மீஷோ வர ரொம்ப பேட் பாய் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்து நம்மளை வந்து ஷாக்குக்கு மேலே ஷாக் கொடுக்குறாங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ரிவ்யூஸ் பார்த்தேன், குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே. இது 4.5 ஸ்டாரில் வந்து இருந்தது. அப்புறம் போய் நம்மளும் பை பண்ணி பார்த்தா அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மளை வந்து மெரலாக வச்சுட்டு. ஸோ செம்ம ஒரு வெயிட்டான ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 160 அந்த மாதிரி வருது. 2 பீஸ் 160, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து இதில் நம்ம கேண்டில் ஏதாவது ஃப்ளவர் பாட், குட்டி ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வச்சு டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சிங்கிளாக வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் அது, செம்ம குவாலிட்டியாக இருக்குல்ல. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். ஸோ இது பாருங்களேன், இது பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்குது. நேரில் வீடியோவில் உங்களுக்கு இதில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் அவ்வளோ ரியலாக இருக்குது. இது செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதோட லீஃப் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது நான் நினச்சேன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இல்லை, இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம 5க்கு 4.9 வந்து ரேட் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு இது வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நான் எதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதை வந்து இதில் தான் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. இது அந்த ஜூட் பேஸ்கெட் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜூட் பேஸ்கெட்டில் ஸ்டோன்ஸ்லாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே இதை வந்து வச்சு நாங்கள் வந்து வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ டெக்கோர் வீடியோ போடுற நீ எங்கே போட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இன்னும் முடியல, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஸ்க்ரீன் போடுற வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டூரோட நான் வந்து டெக்கோர் பண்ண அந்த ப்ராடக்ட், நான் மீஷோவில் வாங்க அந்த டெக்கோர் பீஸ் ப்ராடக்ட்டில் எப்படி டெக்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, டப்பா.
ஆல்ரெடி நான் வந்து மீஷோவில் ஒரு டப்பா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து நீளமாக இருக்கும், அதில் வந்து நிறைய குவான்டிட்டி உள்ள வெஜிடபிள்ஸ் தான் வைக்க முடியுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக இருக்கிறது, கறி லீஃப், கொரியாண்டர் லீஃப், டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அகெயின் ஒரு டப்பா. இந்த மந்த்து கோட்டா வந்து முடிஞ்சிச்சு டப்பா கணக்கில். ஸோ செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரிட்ஜுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான், ப்ரஷ். இது வந்து அகெயின் எதுக்கு வாங்கினா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினதே என்னோடய ஆன்ட்டிக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் இதை வந்து ஆர்டர் பண்ணி செகண்ட் டைம் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சமைக்கிட்டாட்டில். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இது கூட உன்னால் கடையில் வாங்க முடியாது, இதையும் ஆன்லைனில் வாங்குவேன்னு கேட்டீங்க. எஸ், இது ஆஃபரில் இருந்துச்சு. இது ஒன்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 rupees. ஆக்சுவலி இது ஒன்னோட ப்ரைஸ் 190 rupees. ஆனால் இது ரெண்டும் சேர்த்தே 180 rupees தான். நம்ப முடியல. மிந்த்ராவில் இப்படி தான் அப்பப்போ வந்து ரொம்ப ஓவர் ஆஃபர்லாம் போடுவாங்க. அந்த ஓவர் ஆஃபரில் நம்ம கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நமக்கு தேவையான ப்ராடக்டை மூளை யூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அதில் வாங்கினது தான் இது. இது ரொம்ப மஸ்ட். இந்த வெயில் டைமுக்கு, இந்த ஹீட் டைமுக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் வந்து டெய்லி லைஃப் வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் மக்கு, காஃபி மக், எனிதிங், காஃபி மக், மில்க் மக், டீ மக், எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சன்ஷைன், செம்மையாக எழுதியிருக்காங்களே வேர்டிங்ஸ். ஸோ இது கலர் பாருங்கள், செம்மையாக வைப்ரண்ட்டாக, செம்ம ஒரு பேஸ்டல் கலரில் ஒரு செம்மையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பேர்ல்ஸ் வச்சு ஒரு சமுக்கி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் சிப்பர் டைப்பில் வருது. நமக்கு கோல்ட் காஃபி, கோல்ட் டீ அந்த மாதிரி நம்ம என்ன போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து இது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்டருமே வந்துடுது, ஹேண்ட் ஹோல்டர். ஸோ இந்த ஹேண்ட் ஹோல்டர் இதுலேயும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் இதை விட இதை இப்படி போட்டு இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணால் இது வந்து இன்னும் மச் பெட்டர், லுக்ஸ் மச் பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிப் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து சிப் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து நம்ம வந்து ஏதாவது இதில் வந்து நம்ம வந்து இப்படி ஊற்றணும்னா இப்படி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 350 ml வந்து இது வந்து பிடிக்கும். 1/2 லிட்டருக்கும் கம்மியாக தான் பிடிக்கும், 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் மேலே பிடிக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் நமக்கு தேவைப்படும், அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இதில் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச 100க்கு 200 மார்க்ஸ் தரலாம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் இருக்குல்ல, செராமிக்கில் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? எனி கெஸ்? ஷோகேஸ் பீஸ்ன்னு நினச்சிங்களா? நேவர் இல்லை. பின்னாடி ஒரு ஹோல் தெரியுதா, ஒரு கேப் தெரியுதா? இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா சால்ட் பெப்பர் செட்டு தான் இது. இதில் வந்து 2 ஹோல் இருக்குது, இதில் 1 ஹோல் இருக்குது. இதில் வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் போட்டுக்கலாம். கரெக்டாக? இல்லை, இதில் சால்ட்டு, இல்லை பெப்பர். இல்லை, பெப்பர் தான் கம்மியாக போடணும், சால்ட் நிறையா போடணும். என்ன பண்ணணும், எது நிறையா போடணும்? சரி, ஓகே, நம்ம சால்ட்டு வந்து கொஞ்சம் நிறையா, பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டோம். இதில் சால்ட், இதில் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இந்த கேப்பை ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். எனக்கு கீழே வந்து உடஞ்சிரும், செராமிக் அப்படிங்கிறனால. கிச்சனில் வச்சோன்னு வைங்களேன், அப்படி கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ முடிச்சோடனே நான் போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுவேன், ஏன்னா ரீல்ஸும் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம க்யூட்டான ப்ராடக்ட் இதுதான், என்னோட இந்த வீடியோவில் லாஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த க்யூட்டான ப்ராடக்ட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்குவேன் அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ரீல்ஸ் வரும்போது இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில், யூடியூப்ல இருந்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து ஃபோட்டோக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணுறேன், லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த அன்பாக்சிங் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு லிங்க்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வீடியோஸ் போடுறது, வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணேன். எல்லாத்தோட நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணி வரும்போது அந்த அன்பாக்ஸ் பண்ணுறோம்ல, அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலனா நீங்கள் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா லிங்க் வேணும்னு நான் உடனே உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன். உங்கள் டிஎம் அதுவும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து கீழே வந்து வந்துடும் லிங்க். ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு உங்களுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டா ஸ்டோரியிலையுமே நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் போய் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ மறக்காமல் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் வாங்குங்க. ஓகே, அதனால் நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. இந்த க்யூட்டான கேக்டஸ் சால்ட் அண்ட் பெப்பரோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் இன்னொரு புது வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.